உங்க பழைய பட்டு புடவை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக விலை பெறுங்க. இதே போல் பழைய வெள்ளி பொருட்களையும் கொடுத்து நல்ல விலை பெறலாம். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், தமிழகம் எங்கும். ஓம் ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆதிபராசக்திக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம், என் பேர் ஹரிஹர சிவம். நான் இந்த ஆலயத்தில் 7 வருஷமாக அர்ச்சகராக பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை தாலுக்கா, மன்னிப்பள்ளம் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. திருப்பன்கூர் கோயில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தோட இறைவன் பெயர் திருமேனி அழகர் என்கிற ஆதி வைத்தியநாத சுவாமி, இறைவி பெயர் தையல் நாயகி அம்பிகை. இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா 1300 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட தேவர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட சிவலிங்கம். இது தையல் நாயகி அம்பிகைன்னு பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் பழமையான தையல் நாயகி அம்பிகை. இங்கே தன்வந்திரி தங்கியிருந்து இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு, தேவர்களுக்கு, மன்னர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்ததா ஐதீகமாக சொல்கிறாங்க. இந்த கோயில் சிறப்பு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்டு திருமணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அவங்க கோயிலில் கலந்துருந்து திருமங்கல்யம் சலடு கட்டி, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டி அம்மனை வழிபட்டால் சிறப்புங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வ இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் தாழ்வாழ்க. வாழ்க வாழ்க வாழ்க. கூவின பூங்குயில், கூவின கோழி, கூவின பூங்குயில், கூவின கோழி, குறுகுகளி அம்பின இயம்பின சங்கம். ஓவின தாரகை, ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது திருப்பொடு நமக்கு. ஒருபடுகின்றது திருப்பொடு நமக்கு.
தேவனச்செறி கடல் தாளினை காட்டாய் தேவானச்செறி கடல் தாளினை காட்டாய் தேவனச்செறி கடல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவதியாய் யமக்களியாய் யாவரும் அறிவதியாய் யமக்களியாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நீங்காதான் தாழ்வாழ்க வாழ்க இன்னிசை வீணையர் யாழினரொரு பால் இன்னிசை வீணையர் யாழினரொரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினரொரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினரொரு பால் துன்னிய பிணை மலர் துன்னிய பிணை மலர் கையினரொரு பால் துன்னிய பிணை மலர் கையினரொரு பால் துன்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினரொரு பால் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு அப்பா அப்பப்பா என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
சிவாய ஓம் நம 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 சிவாய ஆதி வைத்தியநாதர் என்கிற திருமேனி அழகர் வைத்தீஸ்வரன் கோயில் இதுதாங்க, மூலம் இதுதான். 1300 ஆண்டுகள்ங்கிறது கல்வெட்டில் வீராயி புண்ணியம் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நந்தவனம் அமைக்கிறதுக்காக ஒரு அம்மா இடம் கொடுத்து அங்கே பூ பறித்து சாமிக்கு வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி முற்பட்ட 2000 ஆண்டுகளுக்கும் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயிலாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு செவி வழி தகவலாக இருக்குது. இது பெரிய போரில் பாதிக்கப்பட்டு மிகப்பெரிய கஷ்டங்களில் இருந்து இது மீண்டு பல நூற்றாண்டுகளாக கும்பாபிஷேகம் ஆகாமல் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி சீரும் சிறப்புமாக கிராம மக்களோட ஒத்துழைப்போடு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து 2026-27 கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் ஆரம்பிக்கணும். ஜெகமே நின் சந்நிதி
தவத்திற்கு ஈடேதம்மா, அவள் செய்த ஜபத்திற்கு இணையேதம்மா, அவள் செய்த தவத்திற்கு ஈடேதம்மா, அவள் செய்த ஜபத்திற்கு இணையேதம்மா. அக்னி குண்டம் அமைத்து தீமேல் கால் வைத்து அவனையே நினைத்து அவன் நாமமே துதித்து அவள் செய்த தவத்திற்கு ஈடேதம்மா, அவள் செய்த ஜபத்திற்கு இணையேதம்மா. சிவனின் ஆணைக்கு தலை பணிந்தாள், திருக்காஞ்சி நகரையே தேர்ந்தெடுத்தாள். சிவனின் ஆணைக்கு தலை பணிந்தாள், திருக்காஞ்சி நகரையே தேர்ந்தெடுத்தாள். மணலில் லிங்கம் படைத்து வைத்தாள், மணலில் அவள் செய்த தவத்திற்கு ஈடேதம்மா, அவள் செய்த ஜபத்திற்கு இணையேதம்மா. தமிழ்நாட்டில் மொத்தம் பஞ்ச வைத்திய ஸ்தலங்கள் இருக்குங்க. அதில் மகாபாரத வனவாசத்தினும் போது பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்துறதுக்காக கிருஷ்ணரின் அறிவுரையின்படி சிவபெருமானை வைத்தியநாதராக வழிபட்டு உருவான 5 முக்கிய ஸ்தலங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டூர், ஐவநல்லூர், வரகடை, ராதாநல்லூர், மன்னிப்பள்ளம். இந்த 5த்துக்கு முதன்மையான கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிப்பள்ளம் ஆதி வைத்தியநாத சுவாமி தான். இது சுவாமி பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்துருப்பார். பாக்கி 4 சிவாலயங்கள்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆப்போசிட் எது பார்த்து 5த்துக்கும் குருவா, 4 சிவாலயத்துக்கும் குருவா இவர் இருக்கிற மாதிரி இருப்பாருங்க. शिवाय शिवाय नमः।
எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா சரியாயிடும். குழந்தை பேறுகளாக இருக்கட்டும், திருமண தடைகள், மற்றபடி நோய் சம்பந்தமான விஷயங்கள் எந்த நோயாக இருந்தாலும் இவர் வைத்தியநாதர் வந்து அந்த நோயை தீர்த்து வைக்கிறவர். தன்வந்திரி இங்கேருந்து வைத்தியம் பார்த்ததா ஐதீகம். பக்கத்தில் இருக்கிற ராஜா வந்து வைத்தியம் பார்க்குறதுக்காக வர சொல்கிறாரு. தன்வந்திரி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கோயிலுக்கு வைத்தியநாதர் தையல் நாயகியை தேடி வர்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ராஜா கோவப்பட்டு அவரை கையை காலை கட்டி நெருப்பில் போட சொல்கிறாரு. மறுநாள் உயிர் பெற்று எழுந்து திரும்பவும் வைத்தியம் பார்த்ததா ஒரு ஐதீகம். மன்னரோட சமாதானமாகி புள்ளிருக்கு வேலூருங்கிற இடத்துல 2 பேரும் சமாதானமாகி ஜீவ சமாதி அடைஞ்சதா ஒரு செவிவழி செய்தி. நேரில் வர முடியாதவங்க கூட இந்த புதியகோன் டிவி மூலமாக உங்களுக்கெல்லாம் எடுத்து கூறுகின்ற செய்தி எல்லா நோய்களையும் சிறப்புற செம்மைப்படுத்தி கொடுக்கக்கூடியவன் இந்த இறைவன் ஆதி வைத்தியநாதன் திருமேனி அழகர் என்கின்ற ரத்தினபுரீஸ்வரர். இந்த தையல்நாயகி உடனுரை திருமேனி அழகரை பணிஞ்சிங்கன்னாலே எல்லா குறைகளும் நீங்கிறது என்னுடைய மனப்பூர்வமானது. அது ஊருக்கு மன்னிப்பள்ளங்கிறது பெயர் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் ராமாயண காலத்திலேயே வனவாசம் வரும்போது ராமலட்சுமணர் வனவாசம் வரும்போது ராமருக்கு முன்னாடியே லக்ஷ்மணர் வருவார். அப்படி வரும்போது இங்கே கிழங்கு எடுத்த பள்ளம் இருந்ததாகவும் இருள் சூழ்ந்த நேரத்தில் வந்ததுனால அவர்கள் முன்னாடி வந்த லக்ஷ்மணர் இடறி கீழே விழும்போது படர்னு சுதாரித்து பகவானை வேண்டிட்டு மன்னின்னு கூப்பிட்றார். பின்னாடி வரக்கூடிய லட்சுமணர் ராமரையும் அவருடைய துணை சீதையும் பார்த்து சொல்கிறாங்க, மன்னி பள்ளமாக இருக்குது பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி இடர் நீக்கிறார். அதனால் இந்த ஊருக்கு 2 சிறப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமுன் காப்போங்கிற மாதிரி இடர் வருமுன் காத்துறாரு லட்சுமணர். அப்படிங்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு தங்களுடைய இடர்களை எல்லாம் நீக்கிறதுக்கும் பிணிகளை நீக்கிறதுக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம்தான் இந்த தையல்நாயகி உடனுரை ஆதி வைத்தியநாதர் ஆலயம் என்கிறத நினச்சிக்கிறேன்.